வணக்கம். அன்பான அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவான். துளாராசி அன்பு நேயர்களே, உங்களை இந்த பிரபஞ்சம் மிகவும் அற்புத மனிதராக உருவாக்கியுள்ளது. ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள், ஜூலை மையத்திலிருந்து இறுதி வரை உள்ளவர்கள், 15 தேதிக்கு பிறகு உள்ளவர்கள். தீராத நோய்கள் தீர, பணப்பிரச்சனை தீர, குடும்ப பிரச்சனைகள் தீர, சர்ப்பசாபம், முன்னோர்கள் சாபம், செய்வினை தோஷம், செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், திருஷ்டி தோஷம், திருமண தடை, குழந்தை இல்லாமை, வியாபார தடை, தொழில் முடக்கம், அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகாசண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது. கட்டணம் கிடையாது, அனுமதி இலவசம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும். மிக நுட்பமான விஷயத்தில் தங்களுடைய கவனத்தை வைத்து பலரிடம் உங்களோட முயற்சியால் செய்த அத்தனை காரியங்களும் பழியையும் பாவத்தையும் தான் சந்தித்து இருக்கிறீர்கள். உங்களுடைய சுற்றுப்புற சூழலும் உங்களுடைய குடும்ப சூழலும் உங்களை அப்படித்தான் ஆக்கும். நீங்கள் நீங்கள் நியாயத்தை சொல்வதோ நியாயத்தை எதிர்பார்ப்பதோ இப்பொழுது வேண்டாம். உங்களுடைய பாதகஸ்தானத்தில் 2 கூடைய செவ்வாயும் கேதுவும் சந்திக்கப் போகிறார்கள். அவர்கள் மிக ஒருவருக்கொருவர் பெண்களால் பொருளாதாரத்தால் சிக்கலையும் வேதனையும் உண்டு பண்ண போகிறார். ஆகையினால் துளாராசி நேயர்களே, மிக கவனமாக இருங்கள். உங்களுடைய மௌனம் மிக அற்புதமான விஷயம். இந்த மௌனத்தின் மூலமாக நீங்கள் சமாளிக்க வேண்டும். உங்களுடைய விளையாட்டுத்தனமான வார்த்தைகள், உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களை இழுத்து கொண்டு போய் பல சிக்கல்களில் சிக்க வச்சிடும். ஏன்னு கேட்டால் 6ல் இருக்க சனி பகவான் வக்கரத்தில் இருக்கார். உங்களுடைய 9ஆம் இடத்தில் இருக்கிற அந்த குரு பகவான் மிகவும் சிக்கலான சாரத்தில் சென்று கொண்டிருக்கிறார். ஆகையினால் மிக கவனம் தேவை. சூரிய பகவான் இப்பொழுது உங்களுடைய இடத்தில் வந்தாலும் கூட அங்கு நீச்சமாகிறார். ஆகையினால் துளாராசி நேயர்களே, நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அந்த கடகத்தில் இருக்கின்ற அந்த சூரியன் உங்களுடைய துளாராசியில் நீச்சம். உங்களுடைய தாய் தந்தை இருவரிடம் போகாதீர்கள். அவர்களிடம் எதையும் வைத்து கொள்ளாதீர்கள். காரணம் என்ன? நீங்கள் எது பேசினாலும் அவர்களுக்கு விபரீதமாக மாறிவிடும். அதன் மூலமாக உடலும் உள்ளமும் பாதிக்கப்படும். அதனால் உங்களுக்கு நன்மை என்பது வரவே வராது. பழிதான் வரும், கோபந்தான் வரும், பகையாக தான் மாறும். அதிலிருந்து நீங்கள் விடுபட முடியாது. கர்ம வினையால் சிக்கிக்கொள்வீர்கள். ஏனென்றால் இந்த பயணப்பாதை குருவின் பாதையிலும் சனியின் பாதையிலும் சத்தியவான் பாதையிலும் வருவதாலும் அந்த சத்தியவானுடைய பாதையானது உங்கள் ராசிக்கு 6லிருந்து அவர் செய்து கொண்டிருக்கின்றார். ஆகையினால் எதிர்ப்பு விசை இப்பொழுது வேண்டாம். யாரையும் எதிர்க்கின்ற சூழ்நிலைக்கு செல்லாதீர்கள். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இவையில் போய் சிக்கி கொள்ளாதீர்கள். நீங்களே வாயை கொடுத்து நீங்களே மாட்டி உங்களே நீங்கள் தப்பிக்க வைக்க முடியாமல் சிக்கி தவிப்பீர்கள். கவனமாக இருங்கள். இந்த நேரம் உங்களுக்கு பொல்லாத நேரம். பாதகஸ்தானத்திலிருந்து உங்களை கவனித்து கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்தோடைய சூழல், இந்த ஜூலை மாத நிலை. ஆகையினால் மிக கவனமாக இருங்கள். உங்களுடைய முட்டிக்காலில் அடிபடும், வண்டி வாகனங்கள் அடிபடும், உங்களுடைய பொருளாதாரத்தில் தேக்கம் ஏற்படும். உங்கள் பொருளாதாரத்தை தேடி அலைவீர்கள். இல்லை ஒரு முதலீடாக கொண்டு போய் போடலாம் என்று வேறொருவரிடம் அந்த முதலீடுக்காக கேட்கப் போகும்போது அங்கு வெவ்வேறு வித சூழ்நிலையில் நீங்கள் உங்களை மாட்ட வைத்து விடுவார்கள். சிக்கி தவிப்பீர்கள். உங்களுடைய சத்தியமும் தர்மமும் நியாயமும் ஞானமும் இப்பொழுது உங்களுக்கு செயலுக்கு வராது. அப்படி வருவது போல் இருந்தால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அந்த கொடுப்பனை இருந்தால் மட்டும்தான் வரும். அந்த பிறப்பின் ஜாதகத்தை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அதன் மூலமாக உங்களுடைய காலநிலையை நவீன முறையில் வண்ணங்களும் எண்ணங்களாக எப்படி நாங்கள் மாற்றி தருகிறோம்,
உங்களுக்கு எப்படி உணர வைக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்து அதில் நீங்கள் உங்களுடைய மனதை ஆழ்மனதுக்குள் நிறுத்தி கண்ட்ரோல்குள்ளே இருந்தீங்கன்னா துளாராசி நேயர்கள் இந்த ஜூலை மாதத்தில் சரியாக இருப்பீர்கள். இல்லை என்றால் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களை கொண்டு போய் வேறு வேறு விதத்தில் வைத்துவிடும். ஆகையினால் மிக கவனமாக இருங்கள் என்று தான் இப்பொழுது நான் எச்சரிக்க முடியும். ஏன் எச்சரிக்கை விடுகிறேன் என்றால் பாதகஸ்தானத்தில் இருக்கிறது. 2 குடையவன் 7 குடையில் பாதகத்தில் இருப்பதால் உங்களுக்கு எந்த சூழலும் பாதகம் வந்துடக்கூடாது என்பதற்கு தான் கவனமாக இருங்கள் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன். துலாம் ராசி ஒரு நீதிமான் சொல்லலாம். சுக்கிரனுக்கு அதிபதியான ஒரு ராசி. சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவங்களாம் இந்த ராசிக்காரங்க தான். செல்ல பிள்ளைங்கன்னு சொல்லலாம். தாய் தகப்பனுக்கு செல்ல பிள்ளைங்க, பாசக்கார பிள்ளைங்கள்னு சொல்லலாம். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு யோகமும் இருக்குது. படித்த பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு வேலை, இன்னும் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. கஷ்டப்பட்டுக்கிட்டே இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்கனுக்கு ஒரு யோகம் வராதான்னு சொல்லக்கூடிய தருணம் சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் நேரில் இருக்கிறனால உங்களுக்கு யோகம், காசு பணம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஆனால் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, ஒரு 25 வயசுக்குள்ள 18 ஒரு 25 இந்த 7 வயசு டிஃப்ரெண்ட்டில் இருக்க வேண்டிய பெண்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் காதலை வெளிப்படுத்துவீங்க உங்கள் அப்பா அம்மா கிட்ட. நீங்கள் பார்க்குற பிள்ளையை நான் கெட்ட மாட்டேன், நானாக ஒரு பிள்ளையை பார்த்துக்கிட்டேன்னு சொல்லக்கூடிய தருணம் உங்களுக்கு வெளிப்படையாக பேசுவீங்க, பயப்பட மாட்டீங்க. ஆனால் துலாம் ராசிக்கார பெண்கள் தாய் தகப்ப மேலே பாசக்காரு, அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி மேலே பாசக்காரு. துலாம் ராசியில் பெண்கள் இருந்தால் உங்கள் தாய்க்கு ஆவாது. இந்த ஓரிரு மாதம் உங்கள் மேலேயே ஒரு டிப்ரெஷன், தாயை இழக்கக்கூடிய நேரம் வரும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆசை பாசா அன்பா பண்பா நட்பா பழகுனவன் தான் காதலனாக வருவான். அது கிடைக்கலன்னா நீங்கள் எங்கே போய் வேணால் கேஸு கொடுப்பீங்க, எங்கே போய் வேணால் பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய தருணம் உண்டு. துலாம் ராசிக்கார பெண்களுக்கு 2 தாரத்து தோஷம் இருக்குது. படிச்சுக்கிட்டு இருக்கும் போதோ வேலை பார்க்கும் போதோ ஒரு நண்பனை பழகி கை கோர்த்தாவே அது கல்யாணம் முடித்த மாதிரி தான். அதே போல் துலாம் ராசிக்கார ஆண்கள் சுகபோகி, ஏசி காற்று கீழே, ஜுவல்லரி ஷாப்ஸு, இன்னும் ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு, இங்கே உட்கார்ந்த இடத்துலேருந்து வேலை பார்க்கக்கூடிய தன்மை தான் நீங்கள். உங்களுக்கும் மோகங்கள் இருக்கும், உங்களுக்கும் காலதாமதமாக திருமணம் நடக்கும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் இழந்து போயிடும். ஆனால் ஆசைகள் இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் உங்கள்கிட்ட பணிபுரிகிற பெண்கள் மேலே சல்லாப புத்தி இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் வரக்கூடிய நேரம், இந்த மாதமும் வரக்கூடிய நேரம். உங்கள் பிஸ்னஸை பாருங்கள், உங்கள் தொழில் மேன்மையை பாருங்கள், உங்கள் பிள்ளை குட்டிங்களை வளர்க்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளை பாருங்கள். சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் உச்ச நிலைமையில் இருந்தாலே இந்த மாதிரியான இடையூறுகளுக்கு ஆள்படுவீங்க. நீங்கள் லா கூட படிக்கலாம், டாக்டராக கூட இருக்கலாம். எந்த தொழிலில் இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மோகம் வந்துட்டு போகும், ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மோகம் வந்துட்டு போகும். உங்கள் சாம்ராஜ்யம் சரியக்கூடிய நேரம். சாம்ராஜ்யம்னா உங்கள் செல்வாக்கு, உங்கள் வேல்யூ, நாணயம் சரியக்கூடிய மாதம் இது. கவனம் தேவை. துலாம் ராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தை நினைங்க, உங்கள் முன்னோரை நினைங்க. நினச்சிருந்தா தான் உங்கள் தாய் தகப்பனுக்கு இடையூறுல் இல்லை, இல்லைன்னா தாய் தகப்பனுக்கு இடையூறுல் வரும். உங்கள் பிள்ளைங்களும் உங்களை மதிக்க மாட்டாங்க. கவனம் தேவை.
துலாம் ராசிக்கார பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், எதுலேயும் மாட்டிக்கக்கூடாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள பெண்கள் தன்னையே மாற்றிக்கலாமான்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் வரும். ஏன்னா உன் காதலனால. ரொம்ப கவனமாக இருக்கணும் துலாம் ராசிக்காரங்க. இந்த மாதம் கவன சிதைவு ஏற்படக்கூடாது. குடும்பத்துக்கு அவமானம் அவப்பெயர்கள் வரக்கூடிய மாதிரியான ஒரு எதிலையுமே தலை வணங்கக்கூடாது. தெளிவான அமைப்பில் முறையான அமைப்பில் இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் உச்சத்துக்கு போயிடும். இருந்திருந்தாலும் துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். வடபழனி முருகன் கோவில் வாசல் இருக்க வேண்டிய பெருமாள் கோயிலுக்கு போங்க. இந்த மாதம் எனக்கு எந்த குறையும் வரக்கூடாது முருகான்னு சொல்லுங்கள். துலாம் ராசிக்காரங்க மாட்டிக்க மாட்டீங்க. துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம. துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பண வரவுகள்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய நாட்களாக நீண்ட மாதங்களாக உங்களுக்கு தடைப்பட்ட வருமானங்கள்லாம் மீண்டும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க கடன்ல ஏதாவது இருக்கிறீங்க அப்படின்னா கடன் தொந்தரவுகளும் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த துலாம் ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு கடன்றது இவர்கள் வாழ்க்கையில ஒரு இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடிதான் இவங்க இந்த கடனையே கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த வருமானத்துல சில தடைகள், திடீர்னு தடைகள் வந்ததுனால 6 மாதம் ஒரு 8 மாதத்திற்கு முன்பாக தான் அந்த கடன்னு போய் இன்னொருத்தர்கிட்ட போய் நிக்கிறது அப்படின்றத இவங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள் கிட்ட அந்த கடன் ஒரு வார்த்தையே இருக்காது. கடன் இல்லாம தான் இருக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா இவர்கள் கிட்ட பண புழக்கங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல சேமிச்சு வச்சிருப்பாங்க, யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வரக்கூடிய பணத்தை ரொம்ப சிக்கனம் பண்ணி சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் இருப்பாங்க. காலபுருஷனுக்கு 7ஆம் இடம், அதனால அதிகப்படியான பிரயாணத்தை விரும்புபவர்களும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான். பிரயாணம்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன மாதிரியான பிரயாணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்மீக பிரயாணம் இருக்கும், இல்ல குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு அதிகப்படியாக மூவ் ஆகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் சில இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியாக ஒரு பிரயாணம்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு ராசியாக தான் இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க. இவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல பண வரவுகள், நீங்க எப்படி உங்களுடைய முன்னாடி எல்லாம் பணத்தை நல்லா சேமிப்போட வச்சிருப்பீங்களோ அந்த அளவுக்கு அந்த பண வரவுகள்ன்றது மீண்டும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப சேமிப்புன்றது இந்த காலகட்டத்தில இருந்து துவங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல உங்களுடைய 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் குடும்பாதிபதிய உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல இருக்கிறவர்களுக்காக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போது. அதே சமயத்துல வெளிநாட்டு பிரயாணம்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு வெளிநாட்டு பிரயாணம் இருக்கலாம், அல்லது பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் ரீதியாக வெளிநாட்டு பிரயாணம் இருக்கலாம். இந்த மாதிரியாக ஒரு வெளிநாட்டு பிரயாணம்ன்றது இந்த மாதத்துல அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திடீர்னு ஒரு அமைப்புகள், அதாவது வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரியாக திடீர் ஒரு அமைப்புகள்லாம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க, இந்த மாதிரியாக ப்ராஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு நெருங்கிய ஒரு உறவுகள் மூலமாகவோ ஒரு நெருங்கிய ஒரு நபர் மூலமாகவோ கிடைக்கும் போது இதையே நம்ம தொழிலா எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். உங்களுடைய 5ஆம் இடத்துல இந்த துலாம் ராசி என்பர்களினுடைய 5ஆம் இடத்துல ராகு பகவான் வலுவாக இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைகள் மூலமாக மனக்கசப்புகள்ன்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியும் வக்ரமாக அடையிறதுனால உங்களுக்கு அந்த ஒரு உடல் பலவீனங்கள், கொஞ்சம் நோய்கள்ன்றது இந்த